ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஸ்ரீ விஷ்ணு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் 5 இயர் பிளானிங். 1956 டு 1961, 1956 டு 1961 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட ஃபோக்கஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெவி இண்டஸ்ட்ரி. மாடல் பார்த்தீங்கன்னா நேரு மெகலனோபி மாடல். இதில் அக்ரிகல்ச்சருக்கு பதிலாக ஹெவி இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணாங்க. வேகமாக தொழில்மயமாக்கல் வந்துச்சு. சமத்துவம், சமதர்மம், சமுதாயம் வேண்டும் என்று சொன்னாங்க. இதில் சமத்துவம், சமதர்மம், சமுதாயம் வேணும்னு சொன்னாங்க. இதில் 1955 ஆவடி மாநாடு போட்டு இந்த நோக்கங்களை கேட்டாங்க. 1955 ஆவடி மாநாடு போட்டு இந்த நோக்கங்கள் கேட்டாங்க. தேசிய வருமானம் 25% கூடிச்சு. எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாச்சு. இன்வெஸ்ட்மெண்ட்டு 7 to 11% கூடிச்சு. 7 to 11% கூடிச்சு. துர்காப்பூர், ரூர்கேலா, பிலாய் இங்கே எல்லாம் ஸ்டீல் பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. துர்காப்பூர், ரூர்கேலா, பிலாய் இங்கெல்லாம் ஸ்டீல் பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் உருவாக்குனாங்க. TIFA உருவாக்குனாங்க. TIFR உருவாக்குனாங்க. அப்படின்னா டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் உருவாக்குனாங்க. விலைவாசி அதிகமாச்சு. சூயஸ் கால்வாய் பிரச்சனைனால அதிகமாக பாதிக்கப்பட்டுச்சு. இந்த சூயஸ் கால்வாய் பிரச்சனை எப்போ வந்ததுன்னா 1956. ரயில்வே ட்ராக் நிறைய போட்டாங்க. இந்த செகண்ட் 5 இயர் பிளானிங்கில் ரயில்வே ட்ராக் நிறைய போட்டாங்க. அந்நிய செலவாணியில் சிக்கல் நிறைய இருந்தது. பாப்புலேஷன் வேகமாக உயர்ந்தது. இந்த செகண்ட் 5 இயர் பிளானை திட்டினது யாருன்னா பிஆர் செனாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாபிக் நோட் பண்ணிக்கங்க. கம்பல்சரி குரூப் 1 இதில் ஒரு கொஷின் இருக்கும்.